கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. ஒவ்வொரு நாளும் கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு மலை போல் குவிந்திருக்கும் ஏராளமான துறைகள் பற்றியும் வாய்ப்புகள் பற்றியும் விரிவாக பார்த்து வருகிறோம். அது மட்டுமின்றி 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எந்த கல்லூரியில் சேரலாம், எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கலாம், அது மட்டும் இன்றி அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் மேலாண்மை படிப்புகள் குறித்துதான் நாம் பார்க்க போகிறோம். இது பற்றி நிறைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைகிறார் கல்வியாளர் திரு மாறன் அவர்கள். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே irrespective of their அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எடுத்துக்கிறாங்க. பிடெக் ஐடி படிச்சவங்களும் எடுத்துக்கிறாங்க, பிபிஏ இந்த மாதிரி படிச்சவங்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி படிச்சவங்களும். ஸோ எல்லாரும் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் போய் படிக்கிறதுக்கான காரணம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஏன் படிக்கிறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் காமன் டு எவ்ரி ஒன். எதுக்காக காமன் டு எவ்ரி ஒன் சொல்லணும்னாக்க, நீங்க பிஎஸ்சி படிச்சவங்களும் மேனேஜரியல் அட்மினிஸ்ட்ரேஷன் போகலாம், பிகாம் படிச்சவங்களும் போகலாம், பிடெக் படிச்சவங்க போகலாம், அவங்க துறையில அவங்க போகலாம். இல்லன்னா அதுல ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் அதிகம். ஏன் இது காமனா இருக்கணும்னாக்க, ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு எம்எஸ்சி படிச்சாருன்னா அவரோட ஏரியா அந்த ஏரியா சயின்டிஸ்ட் ஆக முடியும், அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண முடியும். அதோட ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா நீங்க பிஎஸ்சியோ இல்ல பிகாமோ எனி டிகிரிஸ் படிச்சுட்டு நீங்க எம்பிஏ வந்தீங்கன்னா, பிசினஸ் இஸ் காமன் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு பிசினஸ் இல்லைன்னா உலகமே கிடையாதுங்க, பொருளாதாரம் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பிசினஸ் தான் மிக முக்கியம். அதுல ஃபங்க்ஷனல் ஏரியாஸ், ஒரு பிசினஸ் ஆபரேட் பண்றதுக்கு டெக்னிக்கல் பீப்புளோட ரோல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அது அட்மினிஸ்ட்ரேஷன், டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங், ஹியூமன் அட்மினிஸ்ட்ரேஷன், லாஜிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா உலக அளவில் பாத்தீங்கன்னாக்கா பிசினஸ் தான் மிக முக்கியமானது. அதற்காக தான் பாத்தீங்கன்னா எல்லா துறையிலும் உங்களுக்கு ஆளுமை துறை, உங்களுக்கு மேலாண்மை துறையில பாத்தீங்கன்னாக்கா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்காங்க, அது இல்லாம பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, பேங்கிங் செக்டர் இருப்பாங்க, பைனான்சியல் இருப்பாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க, ஸ்டாக் மார்க்கெட் இருப்பாங்க. அதே போல மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கிற ஒரே ஒரு ஏரியா எதுனாக்க மார்க்கெட்டிங் தான். உலகத்திலேயே அதிகமானது. அதுக்கு அடுத்துதான் நம்ம சாப்ட்வேர் பேசலாம், நம்ம அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பேசலாம். சோ மார்க்கெட்டிங் அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரி, இப்ப நீங்க இவ்ளோ பிளஸ் சொல்லிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப என்ஜினியரிங் பிஇல இசிஓ ட்ரிபிள்இஓ எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எம்இல ஒரு பவர் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி படிச்சாங்கன்னா டெக்னிக்கல் சைட்லயும் உங்களுடைய கோர் இண்டஸ்ட்ரியிலயும் அவங்களுக்கான டிமாண்ட சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐடி படிச்சவங்க படிச்சா அது ஓகே. அவங்க எல்லாம் இன்டு ஆபரேஷன்ஸ் விட்டுட்டு மேனேஜ்மெண்ட் போய் படிக்கும்போது மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களுக்கான அந்த காம்படிஷன் அதிகமாயிடாதா? அவ்வளவு சப்ளை நம்ம கொடுக்கறோம், அதுக்கேற்ற டிமாண்ட் இருக்கா? எந்த துறையிலும் நீங்க பாத்தீங்கன்னாக்க யாரு வல்லவரா இருக்காரோ, யாரு பிரெயின் இருக்காங்களோ, யாரு ஐக்யூ இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம எடுப்பாங்க. நீங்க இன்ஜினியரிங் சொல்லும்போது பாத்தீங்கன்னா கிரீமி லேயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க அவங்க ஏரியாவில் நீங்க ஆபரேஷன்ஸ் அவரே கோர் ஏரியாவில் போய் ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸோ இல்ல பவர் சிஸ்டமோ இல்ல விஎல்எஸ்ஐயோ இல்ல எம்பெடட் இந்த மாதிரி ஏரியாவில் நீங்க போயிட்டு நீங்க ஒரு ரிசர்ச் சைடு நீங்க போனாதான் உங்களுடைய growth நல்லா இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு ஒரு கார்பரேட்ல போயிட்டு நீங்க எம்இ பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன், கார்பரேட்ல உங்களுக்கு பிஇக்கு என்ன வேலையோ அதே தான் எம்இக்கு வேலை. சோ there is no scope, there is no growth. அப்படிங்கும்போது நீங்க எம்பிஏ பண்ணிட்டு ஒரு 10 years ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பிஇ முடிச்சுட்டு ஒரு 10 years ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணும்போது இவர் இன்னும் ப்ரோக்ராமரா தான் இருப்பாரு, இல்ல ஒரு மேனேஜரா இருப்பாரு, சீனியர் மேனேஜரா இருப்பாரு. ஆனா எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா டிஜிஎம் ஆகலாம், ஜிஎம் ஆகலாம், வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம், அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம். சோ அந்த அளவுக்கு ஸ்கோப் அதிகமா இருக்குது. அதான் வைடர் ஏரியாஸ் உங்களுக்கு. சோ இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இருந்தது அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க. இப்ப நம்ம வெளியில கொடுக்கிற எல்லா மேனேஜ்மெண்ட் முடிச்சிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுமே குவாலிஃபைடான பீப்புளா தான், கேண்டிடேட்ஸா தான் இருக்காங்களா? என்ன பொறுத்தவரை சொல்லணும்னாக்க as a professor we have to teach quality education is more important. அத என்னன்னா அது மாணவர்கள் இது ப்ரோக்ராம், இதை யாருமே டிகிரின்னு சொல்ல மாட்டாங்க. எம்பிஏ எம்எஸ்சி டிகிரின்னு சொல்லுவாங்க, எம்சிஏ டிகிரின்னு சொல்லுவாங்க, எம்பிஏ டிகிரினே சொல்லக்கூடாது. எம்பிஏ இஸ் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ல பல காம்பனன்ட்ஸ் இருக்குது. உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இன்டெலிஜென்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், லீடர்ஷிப் எபிலிட்டி மோர் இம்பார்ட்டன்ட், கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ் மோர் இம்பார்ட்டன்ட், கோஆர்டினேஷன் கேப்பபிலிட்டி மோர் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பல வகையான ஆளுமை திறமைகளை நீங்களே வளர்த்துக்கணும். ஆளுமை திறமைகளும் அதோட உங்களுடைய ஐக்யூ, எமோஷனல் கோஷன், இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் இது இருந்தாதான் டெஃபினட்டா ஒரு சக்சஸ்ஃபுல் மேனேஜர் ஆக முடியும். ஆக நம்ம எல்லாருமே உருவாக்கணும்னாக்க என்னன்னாக்க இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எல்லா சிஸ்டமும் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா டைலூட் ஆயிடும்.
நாட் ஓன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் எல்லாமே நம்ம வி ஹவ் டு ஸ்ட்ரெங்தன் அவர் எஜுகேஷன் குவாலிட்டிஸ். அதுக்கு கரிக்குலம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், வே ஆஃப் ரன்னிங் த கோர்சஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன பொறுத்தவரை மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்தவரை அந்த லீடர், அவருடைய டைரக்டர், ஹெட், பி ஸ்கூல் டைரக்டர்ஸ், பிரின்சிபல், இவங்களுடைய விஷன் மோர் இம்பார்ட்டன்ட். அவங்க நல்ல கேப்பபிலிட்டியா நல்ல விஷனோட இருந்தாக்க டெஃபினட்டா அந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா ரன் பண்ண முடியும். நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சைடு பொறுத்தவரை நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எஸ்பெஷலி பினான்ஸ், இன்சூரன்ஸ், பேங்கிங்ல பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிச்சயமா சார், மேலாண்மை படிப்புகள் குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். முதலில் ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். திருவண்ணாமலையிலிருந்து மணிவண்ணன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மணிவண்ணன், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் சார், நான் உங்களை வேலூர்ல பார்த்து பேசுறேன் சார். வணக்கம் சார், கற்கை சார். நீங்க பேசும்போது பிஏ இங்கிலீஷ்க்கு எம்பிஏ சேர முடியுமான்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா தாராளமா பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிங்க. 2 சான்சஸ் இருக்குதுங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சு நீங்க எம்பிஏ மார்க்கெட்டிங் போலாம், இல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் போலாம். இது 2க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இல்லன்னா நீங்க பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சு சொல்லும்போது எப்போது ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன்ஸ், சோசியல் ஒர்க், சோசியாலஜிஸ், இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டிங் இஸ் an excellent opportunity. அதுக்கடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் தாராளமா நீங்க இதை சேரலாம். பிரைட் ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு. திருப்பூரிலிருந்து ரத்னகுமார் இணைக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ரத்னகுமார், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. என்னோட பேர் ரத்னகுமாருங்க. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க ரத்னகுமார். ஓகே சார். என்னோட பொண்ணு இப்ப விஷாலின்னு சொல்லிட்டு +2 முடிச்சிருக்கா அப்படிங்க. சரிங்க. இப்போ இப்போ இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, எம்எஸ்சி எம்பிஏன்ஸ். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க ரத்னகுமார். அந்த எம்எஸ்சி எம்பிஏல ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கிறதா 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குதுங்க. அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி செய்யலாங்களா? புதுசா இருக்கு, இன்னும் யாருமே ஒரு செட் கூட வெளியில வரல அப்படிங்கறதுனால யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சார். சேர்த்தலாங்களா அப்படிங்கிற. தாராளமா இன்டகிரேட்டட் கோர்ஸ் நீங்க எடுத்துங்க, 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் எடுத்துங்க. எம்எஸ்சி எம்பிஏ கொடுக்குறாங்கன்னா தாராளமா எடுத்துங்க. பட் அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய அந்த ப்ரொஃபைல் பாருங்க, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் குவாலிட்டியா இருக்கா பாருங்க, அதுக்கு ஃபேக்கல்டி நல்லா இருக்காங்க பாருங்க. எனக்கு இன்டகிரேட் கோர்ஸ் ஆரம்பத்துல தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இந்தியாவில ஃபெயிலியர் ஆச்சு. இப்ப கொஞ்சம் பூமிங்ல இருக்குது. ஏன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி நல்ல ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் நீங்க அதை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஸ்கோப் உண்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தாராளமா இருக்கும் உங்களுக்கு. பார்த்து கிருஷ்ணகிரியிலிருந்து ஜெகதீஸ்வரி இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெகதீஸ்வரி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், தொடர்ந்து பேசுங்க ஜெகதீஸ்வரி. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா. சார் நான் பிசிஏ முடிச்சிருக்கேங்க சார். சரிங்க. இப்போ நான் எம்பிஏ பண்ணலாமாங்க சார்? தாராளமா நீங்க நான் என்ன பொறுத்தவரை அட்வைஸ் பண்றது, எம்சிஏ 3 இயர்ஸ் கோர்ஸ், இப்போ எம்சிஏ 2 இயர்ஸ் லேட்டரல் என்ட்ரி ஆயிட்டாங்க. If you are very strong in software, CC++, Java, JTU, .NET, இந்த மாதிரி cloud computing, big data, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா MCA போங்க. அப்படி இல்லன்னா நீங்க MBA வந்துருங்க. MBA சிஸ்டம்ஸ் பண்ணுங்க. MBA சிஸ்டத்தோட நீங்க SAP னு ஒரு கோர்ஸ் இருக்கும், ERP னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து, பேங்கிங்ல இருந்து மத்த எல்லா ஏரியாவிலும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. தாராளமா நீங்க MBA படிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சென்னையிலிருந்து சிலம்பரசன் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கேன். ஓகே. பிசிக்ஸ் முடிச்சு இப்போ எம்எஸ்சி ஜெனரல் பிசிக்ஸ் பண்ணலாம் இருக்குமா, ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ், மெடிக்கல் பிசிக்ஸ் இல்ல எம்பிஏ பண்ணலாம் இருக்குமா? நீங்க பிசிக்ஸ் பண்ணிருக்கீங்க, ஜெனரல் பிசிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அடுத்தது நீங்க ரிசர்ச் போகணும்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க அதுல நியூக்ளியர் பிசிக்ஸ் போலாம், இல்ல மத்த பிசிக்ஸ் எல்லா பிசிக்ஸ் போலாம். நீங்க இல்ல நீங்க MBA போனாலும் MBA பினான்ஸ் வாங்கினீங்கன்னா பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பினான்ஸ் இஸ் குட் காம்பினேஷன். நல்ல அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும் உங்களுக்கு. தாராளமா நீங்க MBA படிக்கலாம். நல்ல இப்ப இல்ல, ஏன்னா நெக்ஸ்ட் இயர்க்குள்ள அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்ல கேட் இந்த மாதிரி GMAT எல்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நல்ல பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் வேணும்னாக்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் போய் வாங்க. இல்லனாக்க நல்ல டாப் 10 பிரீமியர் செல்ஃப் பினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட்டிலே இருக்குதுங்க. நீங்க அதுலயே நீங்க அப்பியர் ஆகலாம். இல்ல மேனேஜ்மெண்ட் சீட்லயே நீங்க வாங்கி தாராளமா நீங்க சேரலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு. சார், இப்ப நம்ம ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு எல்லாம் சொல்ற மாதிரியே MBA மாதிரி நீங்க சொன்னீங்க, MBA ஒரு டிகிரி கிடையாது, அது ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி. சோ இவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது காலேஜ் அந்த கத்து கொடுக்கிற இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ் a very important role இல்லையா? சோ இன்ஸ்டிடியூஷன் நம்ம இப்ப IIMs அதையும் தாண்டி இருக்கிற இந்த மாதிரியான டாப் நாட்ச் B ஸ்கூல்ஸா இருந்தா
வந்து வரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இப்ப வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்லயே வந்து போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல MBA MCA கொடுக்கறாங்க. அந்த மாதிரி காலேஜஸ் சூஸ் பண்ணும்போது என்ன கிரைட்டீரியா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல கன்சிடர் பண்ணணும் சார்? நல்ல கொஸ்டின்ஸ். இதுதான் உண்மையான மாணவர்களுக்கு. நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன் நீங்க சூஸ் பண்ணும்போது அந்த காலேஜ் ரெபுடேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் ஃப்ரம் த காலேஜ் ரெபுடேஷன்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணா இண்டஸ்ட்ரி இன்ஸ்டிடியூட் இன்டராக்ஷன்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க நீங்க பாருங்க. ரெகுலர் கெஸ்ட் லெக்சர் மோர் இம்பார்ட்டன்ட், industrial visits more important, summer internship more important, summer project more important. Apart from that, personality development, group discussions enna pandranga, then the personal interview enna pandranga. Indha mari neenga case studies analysis, case discussions, case development, indha mari activities, MOEs idu mari management memorandum of understanding, foreign students exchange program, Indian exchange programs, daily conferences, indha mari or faculty qualified faculties, faculty experience. இது இருந்தா டெஃபினட்டா வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ரெகுலரா பண்றாங்க பாருங்க. எல்லாருமே வந்து நிறைய அட்மிஷன் போட்டுருவாங்க. அட்மிஷன் போட்டு எந்த ஒர்க்கும் பண்றது கிடையாதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா போதும் நினைப்பாங்க. எங்களை பொறுத்தவரை நாங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரெகுலர் ஒர்க் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் பண்ணணும். பட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனை வந்து ப்ரமோட் பண்ற விதமா நீங்க சொன்ன மாதிரி நாங்க இதெல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம இன்டர்நெட் மட்டுமே ஒரு சோர்ஸா வச்சுட்டு ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ண முடியாது இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல. வேர்ட் ஆஃப் மவுத், கான்டாக்ட், ஸ்டூடெண்ட்ஸோட கான்டாக்ட், ரெஃபரல் வேணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ஷன் தெரியும். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை கான்டாக்ட் பண்ணா அவங்க சொல்லிடுவாங்க இது நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ், நல்ல ஃபேக்கல்டி, குவாலிஃபைடு பீப்புள், நல்லா நடத்திட்டு இருக்காங்க ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஆகையால் நீங்க வந்து யூ ஹேவ் டு கான்டாக்ட் யுவர் பீப்புள் கான்டாக்ட் பண்ணாதான் நமக்கு ரிலையபிள் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நீங்க வெப்சைட் போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபேக் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது தவறான விஷயங்கள். அதை பார்க்காதீங்க, நம்பாதீங்க. விழுப்புரத்திலிருந்து சவுந்தரராஜன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சவுந்தரராஜன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் சார். மார்னிங் சார். சார் MCA என் பொண்ணு முடிச்சிருக்காங்க சார். சரிங்க. ஓகே. அவங்க PhD பண்ண முடியுங்களா சார்? தாராளமா பண்ணலாம். MCA முடிச்சவங்க MPhil பண்ணாமே நீங்க டைரக்டா 3 years நீங்க ப்ரோக்ராம் நீங்க பண்ணலாம். நீங்க பார்ட் டைமும் பண்ணலாம், ரெகுலர் கோர்ஸ் பண்ணலாம். ரெகுலர் கோர்ஸ்னாக நீங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில பண்ணிக்கலாம். பார்ட் டைம்னாலும் யூனிவர்சிட்டியில பண்றதுக்கு பார்ட் டைம்னா ஒரு 2 years ஒரு கேப் வேணும் உங்களுக்கு. எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஆகணும். எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து பார்ட் டைம் எக்ஸ்டர்னல் சொல்றாங்க. எக்ஸ்டர்னல் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம், பார்ட் டைமும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்ல ஃபுல் டைமும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். தாராளமா நீங்க பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல கோர்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டட் நல்ல ஒரு ட்ரஸ்ட் ஏரியாவை எடுத்து பண்ண சொல்லுங்க. டெஃபினட்டா ஸ்கோப் இருக்கும் உங்களுக்கு. ஆரணியிலிருந்து அன்பு இணைகிறார். அவரிடம் பேசலாம். அன்பு வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்த மாதிரி பையன் வந்து +2 முடிச்சுட்டு BA ஆர்கிடெக்ட் பண்றாப்ல. ஓகே. அதுக்கு நல்ல கோர்ஸுங்களா என்னன்னு கேட்கலான்ட்டு மேடம். BE ஆர்கிடெக்சர் நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். அன்பு BE ஆர்கிடெக்சர்ல அது பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் 5 years ப்ரோக்ராம், எக்ஸலண்டான கோர்ஸ். நீங்க வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் பண்ண சொல்லுங்க. இந்த 3D அனிமேஷன்ஸ், இது மாதிரி இன்டீரியர் டிசைன்ஸ், ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ், இந்த மாதிரி வந்து வேல்யூ ஆடட் கோர்ஸ் நிறைய பண்ண சொல்லுங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த பையனை வந்து நிறைய ப்ராஜெக்ட், ஏன்னா அந்த காலேஜ்லயே கொடுப்பாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ். நீங்க ப்ராஜெக்ட்ஸ் நிறைய டெவலப் பண்ணும். அதுல கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன்ஸ் ப்ராஜெக்ட் இருந்தாதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 4th year போகும்போது இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்க செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாம் காட்டினாதான் உங்களுடைய எபிலிட்டி என்ன, உங்களுடைய கேப்பபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. டெஃபினட்டா அந்த கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் இருந்துச்சுனாக்க ஆர்கிடெக்சர் ஏரியாவில் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில். இந்தியா மட்டும் இல்ல, அப்ராட் சேர்த்து பிராக்டிகல் எக்ஸ்போஷர், பிராக்டிகல் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சருக்கு. கத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே ப்ரொஃபைல் வந்து நல்லா இருக்கும். சங்கரன் கோவிலில் இருந்து இணைகிறார் ராஜேஷ்குமார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். வணக்கம். இப்ப மேலாண்மை படிப்புகள்ல மேடம் அவினாஷியிலிருந்து சரண்யா இணைகிறார். அவரிடம் பேசலாம். சரண்யா வணக்கம். சரண்யா சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். சார் நான் BSc அக்ரி முடிச்சிருக்கேன் சார். ஓகே. இப்ப வந்து MBA வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்குல்ல சார், அதுல வந்து எது பண்ணலாம்? ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், எக்ஸிகியூட்டிவ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி இருக்குல்ல சார், அதுல எது பண்ணலாம்? நீங்க வந்து BSc அக்ரி நல்ல உங்களுக்கு அகாடமிக் ரெக்கார்டு நல்லா இருக்குது உங்களுக்கு. நீங்க ஒரு 1 year இந்த வருஷம் நீங்க கூட விட்டுட்டு நீங்க CAT, MAT இது பேரு GMAT இது பேரு எழுதுங்க. எக்ஸாம் எழுது, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிட்டு நீங்க போகலாம். ஏன்னா ஒரு 2 years இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படி இருந்தாதான் வந்து பிரீமியர் B ஸ்கூல்ஸ்ல வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. இல்லன்னா கூட நீங்க வந்து அக்ரி பிசினஸ் கூட இருக்குது. MBA வந்து அக்ரி பிசினஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்க கோர்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க. அதே பண்ணா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாதுங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், நல்ல அக்ரிங்கிறது நல்ல ட்ராக், நல்ல அகாடமிக் ரெக்கார்டு. ஒரு 2 years ஒர்க் பண்ணிட்டு நீங்க எக்ஸிக்யூட்டிவ் MBA போங்க, இல்ல பிரீமியர் B ஸ்கூல்ஸ் போங்க. உங்களுடைய பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு பிரைட்டா இருக்கும். சார் இப்ப வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எடுத்து படிக்கணும், மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீம்ல வந்து
அவங்களோட கரியர் அமைச்சுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்ன? மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிடணும்னே ஒரு நேம் ஷேக்கா வந்து கோர்ஸ் படிச்சுட்டு நிறைய பேர் நான் சொல்லுவேன். நீங்க ரைட் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து டே டு டே நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ், பிசினஸ் நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த பிசினஸ் நாலேஜ் எப்படின்னா சப்ஜெக்ட்ல இருந்து வரக்கூடாது. அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரியில இருந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, டெய்லி மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குது, பேங்கிங் செக்டர் எப்படி இருக்குது, ஃபார்மா செக்டர், ஒவ்வொரு செக்டரல் வைஸ் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செக்டரல் வைஸ் அனாலிசிஸ் இல்லாம என்ன பண்ணா உங்களுடைய டே பை டே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இன்டராக்டிவ் ஸ்கில்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். உங்களுடைய பாடி லாங்குவேஜ், பாடி கெஸ்டர்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஓவரால் பர்சனாலிட்டி சொல்லுவோம், இது மிக முக்கியமான விஷயங்கள். அது இல்லாம உங்களுடைய ஐக்யூ, உங்களுடைய இன்டெலிஜென்ட் கோஷன் மோர் இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் நாலேஜ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர்ஸ், தென் யுவர் ஐக்யூ, யுவர் பர்சனாலிட்டிஸ், இது நாலுமே போதும். நீங்க டெஃபினட்டா ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனேஜரா இந்த காம்படிட்டிவ் ஃபீல்ட்ல வர முடியும் உங்களால. நிச்சயமா சார், இன்னைக்கு மேலாண்மை படிப்புகள் குறித்து நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். நேயர்களே, இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.